ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மையாயிருந்தது, இருள் சூழ்ந்திருந்தது. இருளை நீக்கிய தேவன் ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கினார். அதுதான் ஏதேன். அங்கே அமைதியும் அழகும் ஜீவனும் நிறைந்திருந்தது. மண்ணினால் ஒரு உருவத்தை மெத்தென்ற கைகளால் தேவன் உருவாக்கினார். அவர் தம்முடைய ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஆதாமுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த அழகிய தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் அவன் அழைக்கப்பட்டான். தேவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்றார். நீங்கள் இதை புசித்தால் தேவர்களைப் போல இருப்பீர்கள். அந்த வஞ்சகமான வார்த்தையை நம்பினாள். ஏவாள் கனியை புசித்தாள், ஆதாமுக்கும் கொடுத்தாள். அந்த ஒரு நொடி தேவன் அவர்களை தேடி வந்தபோது அவர்கள் தங்கள் தவறை ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக ஒருவர் மேல் ஒருவர் பழி சுமத்தினார்கள். ஆண்டவர் அங்கே ஒரு மீட்பின் விதையை விதைத்தார். சர்ப்பத்தின் தலை நசுக்கப்படும், ஸ்திரீயின் வித்து வெற்றி பெறும். இயேசு சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கினதினால் அவர் நம்முடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். இயேசு உயிர்த்தெழுந்ததினால் நசுக்கப்பட்ட சாத்தானின் தலைக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவிடம் வருகிறவர்களை பாவத்திலிருந்து மீட்டு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வைக்கிறார்.